ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கிற ஃபஸ்ட் யூனிட்டில் செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். மை ஃபேவரட் ஷேப்ஸ். லெட்டர்ஸ் லேர்ன் விச் கார்ட் கேன் பி மூவ்ட் ஈஸிலி வை. அதாவது 2 காய்கறி வண்டி இருக்குது, இதில் எதை நம்மளால் ஈஸியாக தள்ள முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை நம்மளால் ஈஸியாக நகர்த்த முடியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்சரில் அந்த வீல் ரவுண்டாக இருக்குது, ஆனால் செகண்ட் பிக்சரில் பாருங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அப்போது எது ஈஸியாக இருக்கும்? வட்டமாக இருக்கிற வீலை தான் நம்மளால் ஈஸியாக தள்ள முடியும். ஏன் அப்படின்னா அதுதான் நல்லா உருளும். அப்போது ஃபஸ்ட்டு பிக்சரில் இருக்க கார்ட்டை தான் நம்ம ஈஸியாக மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி பாருங்கள், லெட்டஸ் டூ. அதாவது 2 பேராக பிரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்கள்ட்ட அவங்க உங்கள் மேம் கர்வ்டு ஆப்ஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க, அதாவது வளைவான ஆப்ஜெக்ட்ஸு. இன்னொருத்தவங்கள்ட்ட ஃப்ளாட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க, அதாவது தட்டையான ஆப்ஜெக்ட்ஸ். நீங்கள் அது உருளுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, எத்தனை எட்ஜஸ் இருக்குது, எத்தனை கார்னர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த பால்லாம் அந்த பொண்ணு வச்சுருக்கா, அது உருளுது அப்படின்னு சொல்கிறா. இட் ரோல்ஸ். இட் டஸ் நாட் ரோல். வை? அந்த பொண்ணு வச்சுருக்க க்யூப் உருள மாட்டிக்குது, ஏன் அப்படின்னு கேட்குறா. ஏன்னா அதில் ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்குது. அப்போது அது உருளாது. கர்வ்டு இருந்தால் தான் அது உருளும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் இட் அப்படின்ட்டு அந்த சிலிண்டரில் இருக்கிற அந்த ஃபேஸில் கை வச்சு அவள் கேட்குறா. அது என்னது அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறா பாருங்கள், ஃபேஸ். இதே மாதிரி நீங்களும் 2 பேராக ஒருத்தர் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிறதுல ஃபேஸ் எது, எட்ஜ் எது, கார்னர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். இவங்கள மாதிரி நீங்களும் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள், அந்த கிஃப்ட் பாக்ஸில் அது எட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த கோனில் கார்னரை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், லெட்டஸ் ப்ராக்டிஸ். ட்ரா த எட்ஜஸ். அதாவது 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட எட்ஜஸை டாட்டட் லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு மேலேயே வரைய போகிறோம். அதாவது பாருங்கள், நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி அதுக்கு மேலே அந்த டாட்டட் லைன்ஸ்க்கு மேலேயே எட்ஜஸை நம்ம வரைய போகிறோம். ஓகேவா? அது எல்லாமே தான் எட்ஜஸ். நெக்ஸ்ட்டு, சர்க்கிள் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஹாவ் எட்ஜஸ். இப்போ கீழே கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸில் எதுலெல்லாம் எட்ஜஸ் இருக்கோ அதை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த பர்ஃபியில் எட்ஜஸ் இருக்குது. அப்போ அதை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அது க்யூபாய்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த டஸ்டரும் எட்ஜஸ் இருக்குது. அப்போ அதை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். அந்த பாலுக்கு பாருங்கள் எட்ஜஸ் கிடையாது, அப்போ அதை நம்ம சர்க்கிள் பண்ணக்கூடாது. அடுத்து கீழே கொடுத்துருக்க கோனுக்கும் எட்ஜஸ் இருக்குது, அப்போ அதை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அந்த சிலிண்டரில் ஷேப்பில் இருக்க அந்த டிஃபன் பாக்ஸ், அதுக்கும் எட்ஜஸ் இருக்குன்றனால அதை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அந்த கோலிக்காக்கு எட்ஜஸ் கிடையாது, அதனால் அதை சர்க்கிள் பண்ணக்கூடாது. அடுத்தது அந்த க்யூபாய்ட் ஷேப்பில் இருக்க எரேசர் பாருங்கள், அதுக்கு எட்ஜஸ் இருக்குது, அப்போ அதை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். அடுத்தது ஒரு டைஸ், அது க்யூப் ஷேப்பு, அதுக்கும் எட்ஜஸ் இருக்குது, அதை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், மார்க் த கார்னர்ஸ் ஆஃப் த கிவன் ஆப்ஜெக்ட்ஸ் இன் த ப்ளூ கலர். அதாவது இந்த கொடுத்துருக்க பிக்சர்ஸில் கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ளூ கலரில் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் கலர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி அதோட கார்னர்ஸ் எல்லாத்தையுமே ப்ளூ கலரில் கலர் பண்ணிக்கோங்க. அந்த க்யூபு, கோன், க்யூபாய்டு, கோன், அடுத்தது க்யூபாய்டு, இந்த எல்லா ஷேப்ஸ்க்கும் நீங்கள் கார்னர்ஸை ப்ளூ கலரில் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிக் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஹேவ் கார்னர்ஸ். இதுவும் அதே மாதிரி தான், கார்னர்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த புக்கில் கார்னர் இருக்குது, டிக் பண்ணுறோம். அடுத்து இருக்கிறதுல இல்லை, அதுக்கு அடுத்து இருக்க கோனில் இருக்குது, அதை டிக் பண்ணுறோம். அடுத்து இருக்க மேட்ச் பாக்ஸ்லேயும் இருக்குது, அப்போ அதையும் நம்ம டிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அந்த ஸ்பியரில் இல்லை, அப்போ அதை நம்ம டிக் பண்ணக்கூடாது. அடுத்து இருக்க கிஃப்ட் பாக்ஸில் கார்னர்ஸ் இருக்குது பாருங்கள், அப்போ அதை நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்து இருக்க அந்த டைரி மில்க் சாக்லேட்லேயும் கார்னர்ஸ் இருக்குது, ஸோ நம்ம அதையும் டிக் பண்ணுறோம். அடுத்து கொடுத்துருக்க அந்த சிலிண்டர் ஷேப்பில் இல்லை, அப்போ அதை நம்ம டிக் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், டச், ஃபீல் அண்ட் சே. லெட்டஸ் லேர்ன்.
Kyle and her friends blindfold their eyes one by one. They pick an object, they touch and feel using their fingers. They have started playing a game describing its features. அதாவது இது ஒரு கேம் விளாட்றாங்க பாருங்கள். கயலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒன்றா உட்காந்துட்டு அவங்க முன்னாடி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஒருத்தராக கண்ணை கட்டிட்டு அந்த ஆப்ஜெக்டை வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, எத்தனை கார்னர்ஸ் இருக்குது, எத்தனை எட்ஜஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த பையன் அந்த க்யூப் வச்சுருக்கான், அதாவது அந்த கிஃப்ட் பாக்ஸ். அதை எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸ்ட்ரெயிட் எட்ஜஸும் இருக்குது, அது வந்து அதோட கார்னர்ஸில் மீட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறான். அடுத்து இன்னொரு பையன் மறுபடியும் கண்ணை கட்டிட்டு இந்த பொருளுக்கு வந்து 2 ஃப்ளாட் ஃபேஸஸும் ஒரு கர்வ்டு ஃபேஸஸும் இருக்குது, இது வந்து ஒரு கர்வ்டு எட்ஜஸும் இருக்குது இதுக்கு அப்படின்ட்டு அவன் வந்து அந்த பொருளை கெஸ் பண்ணுறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு பொண்ணு கண்ணை கட்டியிருக்கா பாருங்கள். அவள் வந்து ஒரு கோனை கையில் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஃப்ளாட் ஃபேஸும் இருக்குது, கர்வ்டு ஃபேஸும் இருக்குது, கர்வ்டு எட்ஜும் இருக்குது, அப்புறமா ஒரு கார்னரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது நெக்ஸ்ட் இருக்க பொண்ணு கண்ணை கட்டிட்டு ஒரு பால் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து கர்வ்டு ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அவள் வந்து இது வந்து ஒரு பால் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு நம்ம விளாட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து அந்த பாலை வச்சு விளாட்றாங்க. இதே மாதிரி நீங்களும் குரூப்பாக பிரிஞ்சுட்டு அவங்க முன்னாடி நிறையா திங்ஸ் வச்சுட்டு ஒருத்தராக கண்ணை மூடிட்டு ஒரு பொருள் எடுத்து அதை டச் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அதோடய எட்ஜஸ், கார்னர், அதுக்கப்புறமா ஃபேஸஸ் வச்சு அது என்ன பொருள்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி, நீங்கள் இதை உங்கள் கிளாஸ் ரூமில் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட்டஸ் ப்ராக்டிஸ். கனெக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வித் ஃப்ளாட் ஃபேஸஸ் ஒன்லி. அதாவது இந்த ஆப்ஜெக்ட்ஸை அதோட ஃப்ளாட் ஃபேஸஸ்க்கு மட்டும் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த க்ரையான் பாக்ஸு, அப்புறம் அந்த கிஃப்ட் பாக்ஸு, அப்புறமா அந்த மேட்ச் பாக்ஸு, அப்புறமா அந்த க்யூப், ரூபிக்ஸ் க்யூப், அப்புறம் அந்த புக், இதெல்லாம் தான் ஃப்ளாட் ஃபேஸஸ். அந்த பால், டொமேட்டோ, டம்ளர் இதெல்லாமே கர்வ்டு ஃபேஸஸ். அப்போது நம்ம வந்து ஃப்ளாட் ஃபேஸஸ் மட்டும்தான் மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கனெக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வித் கர்வ்டு ஃபேஸஸ் ஒன்லி. எந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கர்வ்டு ஃபேஸஸ் மட்டும் இருக்கோ அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த நெல்லிக்காய், அப்புறமா அந்த புக்கு வந்து கர்வ்டு ஃபேஸ் கிடையாது, அது வந்து ஃப்ளாட் ஃபேஸ், அதனால் அதை நம்ம மேட்ச் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வாட்டர் மெலன் என்னது, கர்வ்டு ஃபேஸ், வளைவான முகம், அப்போ அதையும் மேட்ச் பண்ணணும். அடுத்தது அந்த கிளாக் வந்து கர்வ்டு ஃபேஸ் கிடையாது, அப்போ அதை நம்ம மேட்ச் பண்ணக்கூடாது. அடுத்து கோலிக்காய், கர்வ்டு ஃபேஸ் மேட்ச் பண்ணுறோம். அடுத்து அந்த பெட்டி, ஃப்ளாட் ஃபேஸ் மேட்ச் பண்ணக்கூடாது. அடுத்தது அந்த பால், கர்வ்டு ஃபேஸ் மேட்ச் பண்ணுறோம். அடுத்து அந்த ஐஸ் க்யூபும் ஃப்ளாட் ஃபேஸ் மேட்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட்டஸ் ப்ராக்டிஸ். சர்க்கிள் த ஆப்ஜெக்ட்ஸ் வித் ஃப்ளாட் அண்ட் கர்வ்டு ஃபேஸஸ். அதாவது எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் ஃப்ளாட் ஃபேஸும் இருக்குது, கர்வ்டு ஃபேஸும் இருக்குது, ரெண்டுமே இருக்கணும். அதை தான் நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த சிலிண்டருக்கு கர்வ்டு ஃபேஸும் இருக்குது, ஃப்ளாட் ஃபேஸும் இருக்குது, அப்போ அதை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். அடுத்தது இருக்கிறது பாருங்கள், ஃப்ளாட் ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது, அப்போ அதை நம்ம சர்க்கிள் பண்ணக்கூடாது. அடுத்து இருக்க கோனில் பாருங்கள், ரெண்டுமே இருக்குது, ஃப்ளாட் ஃபேஸும் இருக்குது, கர்வ்டு ஃபேஸும் இருக்குது, ஸோ அதை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். அடுத்து இருக்க பாலில் கர்வ்டு ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது, ஸோ அதை நம்ம சர்க்கிள் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்க்கிள் த ஆப்ஜெக்ட்ஸ் வித் கர்வ்டு எட்ஜஸ். கர்வ்டு எட்ஜஸ் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டிலையும் அந்த கோனையும் நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். இது மட்டும்தான் கர்வ்டு எட்ஜஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த ஆப்ஜெக்ட்ஸ் வித் ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ். எந்தெந்த ஆப்ஜெக்ட்கெலாம் ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சர்க்கிள் பண்ண போகிறோம். என்னென்ன ஆப்ஜெக்ட்? அந்த கிஃப்ட் பாக்ஸும் அந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த க்யூப் ஆகிடும். ரெண்டுக்கும் தான் ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் இருக்குது, ஸோ அந்த ரெண்டையும் நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்சர்வ் த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டிக் இன் த அப்ராப்ரியேட் பாக்ஸஸ். கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, எந்த எட்ஜஸ் இருக்குது, எந்த கார்னர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், க்யூபு கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து
என்ன ஃபேஸ் இருக்குது, ஃப்ளாட்டா கர்வ்டா? ஃப்ளாட் ஃபேஸஸ் அப்படின்ட்டு அவங்களே டிக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ், அப்புறம் கார்னர்ஸ் இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. ஸோ எஸ்ல டிக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் கியூபாய்டுக்கு வரும். கியூபுக்கு எப்படி வருதோ கியூபாய்டுக்கும் அப்படி தான் வரும். ஸோ ஃப்ளாட் ஃபேஸஸ், ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ், கார்னர்ஸில் எஸ்ன்னு டிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சிலிண்டர் பாருங்கள், ஃப்ளாட் ஃபேஸஸும் இருக்குது, கர்வ்டு ஃபேஸஸும் இருக்குது, கர்வ்டு எட்ஜஸ் இருக்குது, கார்னர்ஸ் இல்லை. ஸோ நோவில் டிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கோனுக்கு ஃப்ளாட் ஃபேஸஸும் இருக்குது, கர்வ்டு ஃபேஸஸும் இருக்குது, கர்வ்டு எட்ஜஸ் இருக்குது, அப்புறமா கார்னர்ஸ் எஸ். ஸோ டிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பியர் பாருங்கள், கர்வ்டு ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது, மற்ற எதுவுமே இல்லை. ஸோ கார்னர்ஸ்லேயும் நோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், லெட்டர்ஸ் டூ. லுக் அட் த ஆப்ஜெக்ட், சே த நேம். இது ஒரு ஆக்டிவிட்டி. ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாருமே ஒரு குரூப்பில் இருக்கவங்க இன்னொரு குரூப்பில் இருக்கவங்க அந்த ஆப்ஜெக்டோட கரெக்டான ஷேப் எடுத்து காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அங்கேருந்து ஒருத்தவங்க பால் காமிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த சைடு இருக்கவங்க ஸ்பியர் ஷேப்பை எடுத்து காட்டணும். ஓகேவா? இதே மாதிரி அந்த திங்ஸோட ஷேப்பை எடுத்து கரெக்டாக காமிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லெட்டஸ் ப்ராக்டிஸ். மேட்ச் த ஃபாலோவிங். ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்ன ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு செங்கல் கொடுத்துருக்காங்க, அதை கியூபாய்டு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணிவிட்டு அந்த ஷேப் கூடயும் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்பியரை அந்த ஸ்பியருன்ற வேர்டு கூட மேட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஷேப் கூட மேட்ச் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்ன ஷேப்? சிலிண்டர்ன்ற வேர்டு கூட மேட்ச் பண்ணிவிட்டு அதோட ஷேப் கூடயும் மேட்ச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கோன் கொடுத்துருக்காங்க, அதாவது தலையில் வைக்கிற தொப்பி, அது கோனுன்றனால கோன் கூடயும் அதோட ஷேப் கோன் கூடயும் மேட்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிஃப்ட் பாக்ஸ். இது என்ன ஷேப்? க்யூப். அதே மாதிரி க்யூபுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், லெட்டஸ் ப்ராக்டிஸ். அப்சர்வ் த ஷேப்ஸ் அண்ட் டிக் தேர் நேம்ஸ். கொடுத்துருக்க ஷேப்ஸோட நேம்ஸை நம்ம கரெக்டாக டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்யூப். அப்போது செகண்டாக இருக்க பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க, க்யூப். அடுத்து என்ன ஷேப் இருக்குது பாருங்கள், சிலிண்டர். அப்போது ஃபஸ்ட்டு இருக்க பாக்ஸை டிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ன பிக்சர் இருக்குது? ஸ்பியர். அப்போது மூணாவதாக இருக்க பாக்ஸை டிக் பண்ணுறோம். அடுத்து என்னது இருக்குது? கோன். அப்போது ஃபோர்த் பாக்ஸை டிக் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், அப்சர்வ் த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டிக் த நேம்ஸ் ஆஃப் தேர் ஷேப்ஸ். கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸ் என்னதுன்னு பார்த்துட்டு அதோட ஷேப்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மரக்கட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது என்ன ஷேப்? சிலிண்டர். ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்குது பாருங்கள், அதை நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்தது பால் கொடுத்துருக்காங்க, பால்ன்றது என்ன ஷேப்பு? ஸ்பியர். அப்போது தேர்டாக இருக்குது பாருங்கள், அதை டிக் பண்ணுறோம். அடுத்தது என்ன ஷேப் பாருங்கள், கியூபாய்டு. இப்போ ஃபோர்த்தாக இருக்குது, அதை கியூபாய்டை டிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு டைஸ் கொடுத்துருக்காங்க, அது என்ன ஷேப்? க்யூப். அப்போது செகண்டாக இருக்கிறது பாருங்கள், அந்த பாக்ஸை டிக் பண்ணுறோம், க்யூப். நெக்ஸ்ட்டு ஜாயின் த டாட்ஸ் டு கம்ப்ளீட் த ஷேப். 4 ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 4 ஷேப்ஸுடைய டாட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் கம்ப்ளீட் ஆகிடும். கோன் கொடுத்துருக்காங்க, க்யூப் கொடுத்துருக்காங்க, கியூபாய்டு கொடுத்துருக்காங்க, சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஷேப்ஸையும் அந்த டாட்டட்ஸ் கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஷேப் கிடச்சிரும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், லெட்டர்ஸ் டூ. அதாவது இதுவும் அதே மாதிரி தான் 2 குரூப்பாக பிரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட உங்கள் மேம் நிறைய ஷேப்ஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை வச்சு ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணணும். அதாவது இப்போ பாருங்களேன், 2 ஷேப் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க, 2 இல்லைனா 3 ஷேப். அதை நீங்கள் மாற்றி மாற்றி அடிக்க வைக்கணும். இப்போது இங்கே அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரு குரூப்பு ஸ்பியர் சிலிண்டர், ஸ்பியர் சிலிண்டர், ஸ்பியர் சிலிண்டர். இது ஒரு பேட்டர்ன். இந்த சைடு எப்படி அடிக்கிருக்காங்க பாருங்கள், க்யூப் கோன், க்யூப் கோன், க்யூப் கோன். இது இன்னொரு பேட்டர்ன். இதே மாதிரி நீங்களும் இந்த ஷேப்ஸை வச்சு ஒரு பேட்டர்னில் அடுக்கி வைக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், லெட்டஸ் ப்ராக்டிஸ். டிக் த மிஸ்ஸிங் ஷேப்ஸ். அதாவது அதை பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அதில் மிஸ் ஆகிற ஷேப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள்,
cuboid cone sphere. cuboid cone sphere, cuboid cone. அடுத்து என்ன வரும்? ஸ்பியர். அப்போ நம்ம ஸ்பியரை டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கியூப் சிலிண்டர் கோன். கியூப் சிலிண்டர் கோன். கியூப் அடுத்து என்ன வரணும்? சிலிண்டர். அப்போ அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணுறோம், சிலிண்டரை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோன், கியூப், சிலிண்டர், ஸ்பியர். கோன், கியூப், சிலிண்டர், ஸ்பியர். அப்போ அடுத்து என்ன வரும்? கோன். ஓகேவா? அப்போ நம்ம தேர்டாக இருக்குது பாருங்கள், அந்த கோனை டிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், லேர்னிங் செக். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். டிக் த ஆப்ஜெக்ட் தட் ஹேஸ் கார்னர்ஸ். எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கார்னர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து டிக் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பியர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கிடையாது. செகண்ட் ஆப்ஜெக்ட் சிலிண்டர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் கார்னர்ஸ் கிடையாது. அப்போது தேர்ட் பிக்சரில் இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் கார்னர்ஸ் இருக்குது, கியூபாய்டு. அப்போ அதை நம்ம டிக் பண்ணுறோம். செகண்ட் பாருங்கள், டிக் த ஆப்ஜெக்ட் தட் ஹேஸ் போத் ஃப்ளாட் அண்ட் கர்வ்டு ஃபேஸஸ். எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு கர்வ்டு ஃபேஸும் இருக்குது, ஃப்ளாட் ஃபேஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்குது, அந்த ஆப்ஜெக்டை நம்ம டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த ட்ரம்ஸ் சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் ஃப்ளாட் ஃபேஸஸும் இருக்குது, கர்வ்டு ஃபேஸஸும் இருக்குது. ஸோ அதை நம்ம டிக் பண்ணுறோம். செகண்ட் பிக்சரில் இருக்க பாலுக்கு பாருங்கள், கர்வ்டு ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி அந்த க்யூபுக்கும் ஃப்ளாட் ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டு ஃபேஸுமே சேர்ந்து எந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ அதுதான் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பிக்சரை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சர்க்கிள் த ஆப்ஜெக்ட் தட் ஹேஸ் கர்வ்ட் எட்ஜஸ். இந்த 3 ஆப்ஜெக்டில் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கர்வ்ட் எட்ஜஸ் இருக்கோ அதை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டயருக்கு தான் கர்வ்ட் எட்ஜ் இருக்குது, ஸோ அதை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, சே த நேம்ஸ் ஆஃப் த கிவன் ஷேப்ஸ். கொடுத்துருக்க ஷேப்ஸோடைய நேம்ஸை சொல்லியிருக்காங்க. சிலிண்டர், கியூப், கோன், ஸ்பியர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிக் த ஷேப் தட் கம்ஸ் நெக்ஸ்ட். ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்களா, இந்த பேட்டர்னில் நெக்ஸ்ட்டு என்ன ஷேப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கோன், கியூப், ஸ்பியர். கோன், கியூப், ஸ்பியர். அடுத்து என்ன வரணும்? கோன். அப்போது அந்த தேர்ட் பாக்ஸாக இருக்க அந்த கோனை டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் ஐ லேர்ன்ட். இவ்வளோ நேரம் நம்ம கற்றுக்கிட்டதை இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் உங்களுக்கு நல்லா எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்மைலி ஃபேஸை கலர் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ஃபேஸை கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.